மக்களின் எதிர்பார்ப்பை விஜய் உட்பட தலைவர்கள் எதிரொலிக்கிறாங்களா, பிரதிபலிக்கிறாங்களா? இல்லங்க, விஜய்க்கு கோர் இஷ்யூஸே தெரியல. இல்ல இப்போ நேத்து வந்து 3 இடத்துக்கு கேட்டாரு, 2 இடம் பண்ணாரு. இன்னைக்கு ஏன் கேட்கவே இல்ல? நாளைக்கு ஏன் கேட்கவே இல்ல? 31ஆம் தேதி இன்னைக்கு கேட்டிருக்கலாம், ஏப்ரல் 1ஆம் தேதி கேட்டிருக்கலாம். 2ஆம் தேதி நான் இதுல ட்விட்டர்ல பாக்குறேன், 2ஆம் தேதி அவர் திருச்சி கான்ஸ்டிடன்சி போறான்னு சொல்லி போட்டிருக்காங்க. 5ஆம் தேதி பாண்டிச்சேரின்னு போடுறாங்க, தகவலாக வந்திருக்கு. இந்த இடைப்பட்ட காலம் 2 நாள் பண்ணிருக்கலாமே, அதான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன், இந்த 2 நாளைக்கு என்ன மேனேஜ் பண்ணணும். நேத்து குளத்தூர் கதை பேசுப்பா, ஆதவர்ஜனா அன்னைக்கு பேசுவார் ஏதாவது. அவர் பாருங்க, ஆதவர்ஜனா பாருங்களேன், எங்க தலைவர் மேல எஃப்ஐஆர் போட்டீங்க, தேர்தல் வழக்குங்க. நான் விஜய் ஏற்கனவே சிபிஐ வழக்கு ரொம்ப பயப்படுறாரு. இப்ப இந்த சாதாரண எஃப்ஐஆர் போட்டு அதுக்கே இவ்வளவு பயப்படுறாரு விஜய். அதுக்கு ஆதரவு இவ்வளவு பயப்படுறாரு தெரியல. அப்ப நீங்க எங்க அரசியலே பண்ண முடியாது. நீங்க இந்த காலத்துல அரசியலே பண்ண முடியாது. இதெல்லாம் சாதாரண வழக்கு, தேர்தல் வழக்கு 1000 வழக்கு போடுவாங்க. அந்த வழக்கெல்லாம் மீறி தான் நீங்க வந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா நீ எல்லாத்தையும் திமுக தலையில ஏத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சரி எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு அதை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. எலெக்ஷன் கமிஷன் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு, ஸ்டாச்சுவரி பாடியா இருக்கா, இல்ல அதுல இல்ல குற்றச்சாட்டுகள் இருக்கு, விமர்சனம் இருக்கு, அதையும் முன்வைக்க மாட்டீங்க. அதுக்கு நீங்க தாங்கிட்டே இருக்கீங்க. உங்களை யாரும் தடுக்கவில்லை. உண்மையில் உங்களை தடுப்பது நீங்கள் தான். அவருக்கு போறதுக்கு கஷ்டமா இருக்கு, ஒவ்வொரு இடத்துல கண்டென்ட் ரெடி பண்ற கஷ்டமா இருக்கு, அது திரும்ப அதை பார்த்து படிக்கிற கஷ்டமா இருக்கு. அதனால விஜய் இந்த காலத்தை எவ்வளவு விரிவாக ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு மனசு. எப்படா 21ஆம் தேதி வரும், அன்னையோட நம்ம சாயந்தரத்தோட முடிச்சுக்கலாம். அது வரைக்கும் சும்மா கேள்வி. அவர் சொன்னார் இல்லையா, வீட்டை விட்டு வெளியவா எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க. அது பெரிய தொல்லையா இருக்குன்னு தான் விஜய் பார்க்கிறே தவிர, மக்கள்கிட்ட போய் பேசணும், மக்கள்கிட்ட போய் அந்த வாக்குகளை வாங்குறதுக்கு வேலை செய்யணும், அதெல்லாம் இல்ல. ஒரே சிம்பிளா முடிச்சிட்டாரு. காலைல கிளம்பி போங்க, இதே ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாரு 23 நாளும் ஒரு போற இடங்கள் எல்லாம். காலைல கிளம்பி போங்க, அந்த பட்டனை பாருங்க, விசில பாருங்க, அழுத்திட்டு வாங்க, இதுதான் சொல்லிட்டு இருக்க போறதை தவிர புதிதாக அவரிடம் எண்ணங்கள் எதுவும் இல்லை. எந்த ஐடியாஸுமே இல்லாத ஒரு தலைவராகத்தான் இருக்காரு. ஐடியாஸ் நீங்க ப்ரொபோஸ் பண்ணணும். முகத்திற்கு வாக்குனா அது சினிமா இல்ல. முகத்திற்கு வாக்கு போடுறவங்க இருப்பாங்க, ஒரு செக்டார் இருப்பாங்க. ஆனா மற்ற மக்கள் முகத்தை தாண்டி விஜய் எதை முன்வைக்கின்றார், பெரம்பூர் மக்களுக்கு என்ன முன்வைக்கின்றார், திருச்சி கிழக்கு மக்களுக்கு என்ன முன்வைக்கிறார், ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு என்ன முன்வைக்கிறான்னு பார்ப்பாங்க. அதுல விஜய் பெரிய ஐடியாஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. சரி, அந்த வேட்பாளர்களை முன்னிறுத்தக்கூடிய ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளை முன்னிறுத்தி இருக்கிறோம். அவங்க வேட்பாளர் தேர்வுல இருந்து அவங்களாவது மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்க மாட்டார்களா? அவங்க வந்து அந்த மக்களின் எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இல்லைன்னு முடிவுக்கு வந்துடுறீங்களா நீங்க? யாரு இந்த கஞ்சா வியாபாரி, அப்புறம் இந்த சாதி வெறியர், அப்புறம் கேன்சருக்கு கியூர் கண்டுபிடிச்சவங்க, அவங்க எல்லாம் ஏழை வீட்டு பங்காளிகள். எனக்கு புரியல. நீங்க இந்த கட்சியில கிட்டத்தட்ட 60 மாவட்ட செயலருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. மொத்தம் இருக்கிற 140 மாவட்ட செயலர்கள் 60 மாவட்ட செயலர்கள் மட்டும் ஏன் வந்து உள்ள வந்தாங்க, ஏன் வரலன்னா 60 மாவட்ட செயலர்கள் நல்லா சம்பாதிச்சிருக்காங்க, அவங்களால வந்து இன்னைக்கு தேர்தலில் செலவு செய்ய முடியுது. மீதி இருக்கிறவங்க சம்பாதிக்க தெரியாம இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. கடைசி நேரம் வரைக்கும் வெவ்வேறு கட்சிகள்ல இருந்து 106 வேட்பாளர்கள் இங்க அதிமுக வந்து கடைசியா இருக்காங்க. இவர் தூசி மோகன் போன்றவர் இங்க வேட்பாளராக தேர்வான பிறகு அங்க போய் அவர் சஸ்பெண்ட் ஆகிறாருங்கிற பார்க்கின்றோம். நாராயணன் அவர் கடைசி நேரத்தில் அவர் வராருன்னு பாக்குறோம். பாஜக RSSல இருந்தவங்க, பாண்டிச்சேரியில RSSல இருந்தவங்க, அதிமுக இருந்தவங்க, ஒட்டுமொத்தமாக நான் சொல்லவா, விஜய் நேர்காணல் நடத்தவே இல்லை. விஜய் நேர்காணல் நடத்தியிருந்தாரா, விஜய்க்கு யார் வேட்பாளர், அவர் மாவட்ட செயலர் யாருன்னு ஓரளவுக்கு தெரியும். இப்ப நீங்க 2 வருஷம் ஆனதுனால மாவட்ட செயலர் ஓரளவுக்கு தெரியுமா? மற்ற கழக நிர்வாகி சொல்லி சொல்றாரு. கழக நிர்வாகியின் மேபி அவங்க பல பேர் அவருக்கு தெரியவே தெரியாது. இவங்க எல்லாம் யாரு, பேராவூர்ல கஞ்சா கடத்தல் அரெஸ்ட் ஆயிருக்காரா, புசியானதுக்கும் தெரியாது. எந்த அடிப்படையில் அவர் செலக்ட் பண்ணாங்க? காசு கொடுத்தாரு, செலக்ட் பண்ணாங்க, அவ்வளவுதான் சிம்பிள். காசு கொடுத்தா யார் வேணாலும் நாங்க செலக்ட் பண்ணுவோம். அதுதான் எங்களுக்கு அடிப்படையாக இருக்காது. பாண்டிச்சேரியா இருக்கலாம், இல்ல தமிழ்நாடாக இருக்கலாம். பொதுவெளியில இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, நான் ஏத்துக்கிறேன். மேல சொல்லுங்க, வழக்கு போட சொல்லுங்க புசியானந்த. நான் சொல்றேன் 5 கோடி வாங்குறாரு புசியானந்த், ஒவ்வொரு வேட்பாளரையும் 5 கோடி வாங்குறாரு. நான் ஏத்துக்கிறேன். விஜயானந்த் முடிஞ்சா வழக்கு போட சொல்லுங்க என் மேல. நான் எல்லா சேனலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். 5 கோடி தான் இல்லாம நீங்க புது வேட்பாளர்களுக்கு சீட்டே கிடையாதுங்க. அதை தாண்டி மாவட்ட செயலர்களை காசு வாங்க மாட்டாரு, ஆனா காசு கொடுக்கவும் மாட்டாங்க. நீங்க செலவு பண்ணிக்கங்கப்பா, அதான் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கோம், நீங்க செலவு பண்ணிக்கப்பா. நீங்க தான் கீழே அடிச்சிருக்கீங்க இல்லைங்க, ஒன்றியத்திட்ட கிளைட்ட நகரத்திட்ட இவங்க திருடாத காசா. ஒவ்வொரு வேட்பாளர் பத்தி நான் சொல்லவா எவ்வளவு திருடி வச்சிருக்காங்கன்ட்டு. திருடுறவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து மாவட்ட செயலர்களா யாரெல்லாம் திருடி நிறைய வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் வேட்பாளர்களா ஆயிட்டாங்க. திருட முடியாது, உண்மையிலே அதற்கு வந்து சக்தி இல்லாதவங்க வேண்டாம் நான் ஒதுக்கிக்கிறேன், நான் யாராவது ஆள் பிடிச்சு வந்து ஆள் பிடிச்சு கொண்டு வா, 2 கோடி பேசு, 3 கோடி பேசு, 4 கோடி பேசு, இப்படியாவது கட்சி இதான என்ன சொல்லும், நான் தூய சக்தி. இந்த தூய சக்தி தான் வந்து ஊழலை ஒழிக்க போகுது. இந்த தூய சக்தி வந்து அதானி ஊழல் குறித்து பேசாது, லோகாயுக்தா பத்தி பேசாது, சேவைப்பெறும் உரிமை சட்டம் பேசாது, ரிஃபார்ம்ஸும் பேசாது, கட்சியில் நடக்கிற ஊழலும் பேசாது, இன்கம் டாக்ஸுக்கு காசு கட்டுப்பான்னு சொன்னா இன்கம் டாக்ஸுக்கு நான் அதுவும் காசு கட்டாது. ஆனா தூய சக்தி நான் பாருங்க சூப்பர் கவர்னன்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கும். மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க இதை?